அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் முட்டையை வச்சு புட்டிங் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 3 பொருள் தாங்க. முட்டை, மில்க் பவுட்ரு, ஜீனி, 3 வச்சு சூப்பரான ஸ்வீட் செஞ்சிடலாங்க. இது 4 முட்டையை உடச்சி ஊற்றி பவுலில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆழமான பவுலில் இருந்தால் நம்ம அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷமாச்சும் அடிச்சுக்கணுங்க முட்டையை. ஜீனி வந்து 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து ஜீனி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுகர் அதிகமாக தான் நல்லா இருக்காது. கேரமல் வேறு பண்ண போகிறோம். அதனால் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். மில்க் பவுடரும் சேர்க்க போகிறோம். ஜீனி சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். வெனிலா எசன்ஸு ஒரு மூடி சேர்த்துக்கிறேன். திடீர்னு கெஸ்ட்டு வந்தாக்கா நீங்கள் செஞ்சு வைங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. மில்க் போட்டு பாருங்கள். ஒரு டம்ளர் மில்க் பவுடர் வச்சுருக்கிறேன். 1/2 டம்ளர் சுடு தண்ணி, சூடான சுடு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மில்க் பவுடரை நல்லா கரைச்சி விட்டுட்டு முட்டை கலவையில் சேர்த்துக்கணும். நல்லா திக்காக சேர்த்துக்கணுங்க மில்க் பவுடரை. கண்டிப்பாக மில்க் பவுடர் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கலக்கி விட்டு இப்போ கேரமல் பண்ணிக்கிட்டலாம். இந்த சட்டியில் தான் நான் வந்து முட்டை கலவையை சேர்த்துக்க போகிறேன். அதே சட்டியில் முதல்ல நம்ம கேரமல் பண்ணிக்குவோம். சுகரை 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா சிம்மில் வச்சு கேரமல் பண்ணிக்கணும். நல்லா கருகி போயிடும் சுகரு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ப்ரௌன் கலர் இருந்தால் எடுத்துக்கிட்டோம் போதும். எல்லா இடத்துக்கும் வரா மாதிரி கேரமல் பண்ணிக்கணும். இப்போ கேரமல் சட்டியில் வந்து நான் வந்து அடிச்சு வச்சுருக்கிற முட்டை கலவையை சேர்த்துக்கிறேன். இங்கே 10 நிமிஷம் வேலை தாங்க இது. சூப்பராக ரெடி ஆயிரும். ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்து கொடுங்க, வந்தோடனே கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு சத்தானதும் முட்டையை சேர்த்துருக்கனால ரொம்ப சத்தானதுங்க அது. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு மூடி கவர் பண்ணிடுறேன். தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். குக்கரில் வச்சு நான் வேக வைக்க போகிறேங்க. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லாதவங்க மூடி போட்ட டப்பா, இறுக்கமான டப்பாவில் இந்த கலவையை ஊற்றி வைக்கலாம். அது கேரமல் பண்ணிக்கிட்டுருணும். அந்த முட்டை கலவை சேர்க்குற சட்டியில் நம்ம கேரமல் பண்ணிக்கிட்டுருணும். பண்ணிவிட்டு முட்டை கலவையை போட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இறுக்கமான மூடியை போட்டு. இப்போ இட்லி பண்ண பாருங்கள், பெரிய குக்கர் இருக்குது பாருங்கள். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன். கலோட ஒன்று போட்டிருக்கிறேன். சட்டி முட்டை கலவை சட்டியை உள்ளே வச்சிடுறேன். மூடி போட்டு நல்லா 3 விசில் வரணுங்க. 3 விசில் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. 4-5 விசில் வச்சா அழுத்தமாக போயிடும், டேஸ்ட் இல்லாமல் போயிடும். கரெக்டாக 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். வெந்த பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. இப்போ எடுத்து பார்க்குறேன், நல்லா செட் ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து அழுத்தி பார்க்கணும். நடுப்பற கொஞ்சம் வேகமாக இருந்தால் இன்னும் 1 விசில் வச்சா போதும். எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நான் எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி கேக்கு மாதிரி இருக்கு பாருங்கள். 10 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.